ஹாய் எவ்ரிவன். நம்ம டெய்லி ஒரு ரீசனிங் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ரீசனிங் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற கொஸ்டினை பாருங்கள். யூ ஹாவ் அ 20 லிட்டர் ஆஃப் மிக்சர் தட் இஸ் 60% மில்க். இஃப் யூ ஆட் 5 liters ஆஃப் பியூர் மில்க் டு திஸ் மிக்சர், வாட் வில் பி த நியூ பர்சன்டேஜ் ஆஃப் மில்க் இன் த ரிசல்ட்டிங் மிக்சர்? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள்கிட்ட 20 லிட்டர் மில்க் இருக்குது, அது வந்து மிக்சராக இருக்குது, பாலும் தண்ணியும் கலந்துருக்கு. அதில் 60% ஒரிஜினல் பால், அதாவது வந்து பியூர் மில்க்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புதுசாக ஒரு 5 லிட்டர் பியூர் மில்க்கு ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, புதிய மிக்சரில் எவ்வளோ பர்சன்டேஜ் பியூர் மில்க் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டினை பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்கான், 20 லிட்டர் மிக்சர் இருக்குது, அதில் 60% மில்கா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 60% நம்ம 20ல் கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ 60% 20ல் எப்படி கவுண்ட் பண்ணுறது, பர்சன்டேஜ் நமக்கு கொடுத்துருக்கான். பர்சன்டேஜ்னா டிவைட் பை 100 தான், டைம்ஸ் 20. ஸோ நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன வந்துடும், 12 லிட்டர்ஸ்னு வந்துடும். ஸோ நமக்கு மொத்தமாக 12 லிட்டர்ஸ் மில்க் இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நியூவாக ஒரு 5 லிட்டர் மில்க்கை ஆட் பண்ண போகிறோம். அப்போ நான் என்ன வந்துடும், 5 லிட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது 17 லிட்டர்னு வந்துடும். ஸோ 17 லிட்டர்னு கிடச்சிருச்சு. இப்போ நம்மள்கிட்ட பியூர் மில்க் எவ்வளோ இருக்குது, 17 லிட்டர் இருக்குது. ஒரிஜினலாக இருக்கக்கூடிய டோட்டல் மிக்சர் எவ்வளோ இருக்குது, மிக்சர் ஆஃப் மில்க்ஸ் எவ்வளோ இருக்குது, 25 லிட்டர்ஸ் இருக்குது. எதனாலனா நம்மள்கிட்ட ஆல்ரெடி 20 லிட்டர் இருக்கும், நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 5 லிட்டர் ஆட் பண்ண போகிறோம். அப்போனா நம்மள்கிட்ட டோட்டலாக 25 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க்ஸ் இருக்கும். இதுக்கு நம்ம பர்சன்டேஜ் தான் கொஸ்டின் கேட்டிருக்கோம். அப்போனா இன்ட்டு 100 பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் வேல்யூ அக்யூர் வேல்யூ டிவைட் பை டோட்டல் வேல்யூ டைம்ஸ் 100. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ணோம்னா 4. ஸோ நமக்கு ஆன்சர் 68% கிடச்சிரும். ஓகே, இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இந்த கொஸ்டின் ஒரு ஸ்கேட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டினை நான் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு 10 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணி காட்டினேன். நீங்கள் எந்த ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை நல்லா ரீட் பண்ணணும். உங்களுக்கு டைம் வந்து சொல்யூஷன்ஸ்க்கு டைம் எடுக்காது. அந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணுறது தான் டைம் எடுக்கும். நீங்கள் நல்லா ரீட் பண்ணத்தான் உங்களால் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை மேலும் பார்க்க என்னோடய என்னோடய வீடியோ லைக் பண்ணிக்கங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, என்னோடய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நல்ல மூவ் கிடைக்கும். தேங்க்யூ.